வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/6/2025 சித்திரப்பட்டம் பார்த்திங்கன்னா வந்து மைசூர் மல்லி, சிவன் சம்பா, அடுத்த வந்து தூய மல்லி, அந்த மாதிரி வெரைட்டி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தூய மல்லி, இது ஒரு 40 நாள் ஆகிட்டு இருக்குது. அதே போல் சிவன் சம்பா ஒரு 50 நாள். அடுத்து வந்து மைசூர் மல்லி தான் ஒரு 75 நாள் ஆகிருக்கு. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். 135 நாள் எல்லா பயிருமே, எல்லாமே சிவன் சம்பா, தூய மல்லி, மைசூர் மல்லி 3மே 135 நாளுடைய பயிருடைய ஆயுட்காலம். அப்புறம் இந்த வாட்டி வந்து கலக்கா கூட போட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 நாள் மேலே ஆயிடுச்சுக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் ஆகிருக்கு. இப்போ போன வாரம் போட்டது. அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். திருவேங்கடத்து காலமாக ஆக்கூர் கிராமம். நன்றி. வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 26/6/2025 பூச்சி வெரைட்டி அடிச்சுன்னு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி, இது சிவன் சம்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 நாள் ஆகிடுச்சு மைசூர் மல்லி. இது வந்து ஒரு 50 நாள் தூய சிவன் சம்பா. ஓகேங்களா. தூய மல்லியும் போட்டிருக்கோம். அது ஒரு 40 நாள் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கசல் கோமியத்தில் கலந்து, நாட்டு மாட்டு கோமியம், நல்லா பழைய கோமியம், அது ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா இது பல தழைகள், வேப்ப இலை, பப்பாளி இலை, நொச்சி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை, இதெல்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நொச்சி இலை போட்டிருக்கோம். அந்த மாதிரி அதனுடைய கசரை வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதான் இயற்கை பூச்சி வெரைட்டி. இந்த இயற்கை முதல்ல நம்ம இதை பண்ணுறதை வந்து அடிக்கடி வந்து நம்ம தகவல் பரிமாறினே இருக்கேன். நன்றி. அடுத்தடுத்த பதிவில் தகவல் சொல்கிறேன். மைசூர் மல்லி, சிவன் சம்பா, தூய மல்லி 3 வெரைட்டி போட்டிருக்கோம். நன்றி.